أشهد أن لا إله إلا الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த வார ஜும்மா உரையினுடைய முக்கிய செய்தியாக முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுரா நாளில் 10வது நாளில் நாம நோன்பு வைக்கிறோம் பாருங்க, அந்த நோன்பினுடைய பின்னணி என்ன என்பதை பற்றிய சில செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக நாம எல்லோரும் அல்லாஹ்வுடைய வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது நாளின் நோன்பை நோற்றவர்களாக நாம இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளின் நோன்பு நோற்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம நோற்கக்கூடிய இந்த நோன்புகளை ஏற்றுக்கொண்டு அவனுடைய அருளையும் அவனுடைய அன்பையும் இம்மையில அந்த நோன்பினுடைய நன்மைகளையும் நாளைக்கு மறுமையில அதனுடைய நன்மைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம எல்லோருக்கும் தந்து அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்துல மேலெண்ண வைத்தவனாக, கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல்ல நபித்தோழர்களோடு அமர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. என்ன கேள்வி? அல்லாஹ்வுடைய ரசூலே, கடமையாக்கப்பட்ட தொழுகைகளை நாங்கள் தொழுகிறோம். துஹரு, அஸரு, மக்ரிபு, இஷா, ஃபஜ்ரு. அப்போ ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடமையாக்கப்பட்ட தொழுகைகளை நாங்கள் தொழுகிறோம். அல்லாஹ்விடத்துல அதிகப்படியான சிறப்புகள் இருக்கிறது. அப்போ கடமையாக்கப்பட்ட இந்த தொழுகைக்கு அடுத்து நாங்கள் எந்த தொழுகையை தொழுதால் அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க. கடமையாக்கப்பட்ட தொழுகையை நாங்கள் தொழுகிறோம். இந்த தொழுகைக்கு அடுத்து நாங்கள் தொழக்கூடிய தொழுகையிலே கண்டு அல்லாஹ் எங்களுக்கு அதிகமாக நற்கூலிகளை தருகிறான் என்றால், அல்லாஹ்விடத்துல அதிகமான சிறப்பு இருக்கிறது என்றால் அது என்ன தொழுகை அப்படி போட்டு கேட்கிறாங்க. கேட்டோம்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஹஜ்ஜுத் தொழுகிறீங்க இல்லையா, இரவினுடைய 3வது பகுதியில அல்லாஹ்விற்காக வேண்டி எழுந்து படுக்கையெல்லாம் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு இரவு நேரத்துல நீங்க அல்லாஹுவை நீங்க தொழுகிறீங்க பாருங்க, இந்த தொழுகை அல்லாஹ்விடத்துல மிகச்சிறந்த தொழுகையாக இருக்கிறது. கடமையாக்கப்பட்ட 5 நேர தொழுகைக்கு பிறகு அடுத்த சிறப்பு எந்த தொழுகைக்கு இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, இரவு நேரத்துல தஹஜ்ஜுத் தொழுகிறீங்கிற அந்த தொழுகைக்கு இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அடுத்து சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, ரமலான் மாதத்துல நாங்கள் நோன்பு வைக்கிறோம். அந்த நோன்புகளுக்கு அல்லாஹ்விடத்துல மிகச்சிறந்த நற்கூலிகள் இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது. ரமலானுடைய நோன்பிற்கு அடுத்து எந்த நோன்பை நாங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி வைத்தால்
அந்த நோன்பிற்கு என்ன சிறப்பு இருக்குது, அந்த நோன்பு என்னது அப்படின்னு போட்டு கேட்கிறாங்க. கேட்டோம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கடமையாக்கப்பட்ட ரமலான் நோன்பிற்கு அடுத்து அல்லாஹ்விடத்துல மிகச்சிறந்த நோன்பு என்னது, முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் நீங்க நோன்பு நோக்கிறீங்களே அந்த நோன்பிற்கு அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்யறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப முஹர்ரம் மாதத்துடைய ஆஷிராவுடைய நோன்பு இருக்குது பாருங்க, அந்த நோன்பிற்கு இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பை இந்த ஹதீஸ் என்ன செய்கிறது, நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள்ல யாரு நோன்பு நோக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த நோன்பை நோற்பதற்கு முன்னாடி ஒரு வருட காலம் நாம தப்பு செய்திருப்போம் பாருங்க, மனிதன் என்கிற அடிப்படையில தப்புகளையும் தவறுகளையும் நாம செஞ்சிருப்போம் பாருங்க. இந்த நோன்பை முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் அந்த ஆஷிரா நோன்பை நோற்றால் அந்த நோன்பிற்கு முன்னாடி ஒரு வருட காலம் நாம என்ன தப்புகளை செய்தோமோ அந்த தப்புகள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அப்ப முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளின் நோன்பை நோற்றோம்னா இந்த ஒரு சிறப்பு கிடைக்கிறது. என்ன சிறப்பு, ஒரு வருட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்கிற சிறப்பு கிடைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனால இருக்கக்கூடிய யூதர்களை என்ன செய்யறாங்க பார்க்கிறாங்க. மதீனால இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருகிற பொழுது மதீனாவினுடைய ஓர பகுதியில இருக்கக்கூடிய யூதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, நபிகள் நாயகத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே மதீனால என்ன செய்யறாங்க, குடி இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருக்கக்கூடிய யூதர்களை பார்க்கும் பொழுது முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் இருக்குது பாருங்க, அந்த 10வது நாள்ல நோன்பு வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள்ட்ட கேட்கிறாங்க, முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள்ல எதுக்கு நீங்க நோன்பு வச்சிருக்கிறீங்க, முஹர்ரம் மாதத்துடைய மற்ற நாட்கள்லாம் நோன்பு வைக்கல, நீங்க மெனக்கெட்டு முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள்ல நீங்க நோன்பு வச்சிருக்கிறீங்களா, காரணம் என்ன அப்படின்னு போட்டு கேட்கிறாங்க. கேட்டோம்னா மதீனால இருக்கக்கூடிய யூதர்கள் சொல்றாங்க, அதாவது எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய அப்பம் பாட்டம் முப்பாட்டம்லாம் இருக்கிறாங்க இல்லையா, எங்களுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, ஃபிரௌன் இடத்துல கொத்தடிமைகளாக இருந்தார்கள். ஃபிரௌன் கடுமையாக வேதனை செய்தான் எங்களுடைய முன்னோர்களை. அப்ப இறை தூதர் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க எங்களுடைய முன்னோர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க. அந்த கொத்தடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்தாங்க, மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். விடுதலை ஆக்கினோம்னா ஃபிரௌன் இந்த 10வது நாள்ல தான் கடல்ல மூழ்கடிக்கப்பட்டு என்ன செய்யப்பட்டான், மரணம் அடைந்தான். இது முழுக்க முழுக்க அல்லாஹ் எங்களுக்கு செய்த பேருதவியாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்விற்காக வேண்டி மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க நோன்பு வச்சாங்க. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை ஏற்றுக்கொண்ட எங்களுடைய முன்னோர்களும் நோன்பு வச்சாங்க. அதை தொடர்ந்து நாங்களும் நோன்பு வச்சுக்கிட்டு வாரோம் என்பதாக என்ன செய்யறாங்க, மதீனால இருக்கக்கூடிய யூதர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட என்ன செய்யறாங்க, விளக்கம் சொல்றாங்க. அப்ப உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நீங்கள் உரிமை கொண்டாடுவதை விட, மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நீங்கள் உரிமை கொண்டாடுவதை விட நாங்கள் உரிமை கொண்டாடுவோம். எனவே நாங்கள் வரக்கூடிய வருஷத்துல இன்ஷா அல்லாஹ் நாடினால் முஹர்ரம் மாதத்துடைய 9வது நாளிலேயும் நாங்கள் நோன்பு வைப்போம், முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளிலேயும் நாங்கள் நோன்பு வைப்போம் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் அடுத்து வரக்கூடிய வருடத்துல நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணம் அடைந்து விடுகிறார்கள். ஆனா நம்ம மேல என்னது, நாம முஹர்ரம் மாதத்துடைய 9வது நாளையும் நோன்பு வைக்கணும், முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளையும் நோன்பு வைக்கணும் என்கிற அந்த ஒரு நடைமுறையை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு என்ன செய்தாங்க, சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனவே முஹர்ரம் மாதத்துடைய 9வது நாள் இன்னைக்கு நாம நோன்பு வச்சிருக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு 10வது நாள் நாமளும் என்ன செய்யணும், நோன்பு வைக்கணும். சரிங்களா? இந்த நோன்பு நோட்டத்துடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா, ஃபிரௌன் இருக்கிறான் இல்லையம்மா, ஃபிரௌன் அவன் தன்னை கடவுள் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். மிஸ்ரை ஆளக்கூடிய ஃபிரௌன், அந்த ஃபிரௌன் யாரு அப்படின்னு கேட்டோம்னா, தன்னை கடவுள், நான் தான் உங்களுடைய ரப்பு, ஆனா ரப்புக்குமுல் ஆழா, உங்களுக்கு ரப்புன்னு சொல்லி போட்டு நீ யாரையும் வச்சிக்க, குட்டி குட்டி ரப்புகளாட்டி நீ வச்சிக்க, ஆனா நான் யாரு, ரப்புக்குமுல் ஆழா,
உங்களுடைய ரப்புகளிலேயே மிகப்பெரிய ரப்பு யாரு? நான் தான். அப்ப தன்னை கடவுளாக என்ன செய்கிறான்? அந்த மக்களுக்கு மத்தியில பேசுகிறான். நான் தான் கடவுள், நீங்கள் வணங்க வேண்டும் என்றால் என்னையத்தான் வணங்கணும், என்னைய தவிர்த்து போட்டு வேற யாரையும் நீங்க ரப்பு நம்ப கூடாது. அப்படி நீங்கள் ரப்பு என்று நம்புவதாக இருந்தால் குட்டி ரப்பாக நம்புங்க. நான் யாரு? பெரிய ரப்பு. நீங்கள் யாரையாவது ரப்புன்னு சொல்லி போட்டு வணங்க வேண்டும் என்றால் குட்டி குட்டி ரப்புகளுக்கு நீங்க வணக்கத்தை தெரிவிப்பு செய்துக்கிடுங்க. ஆனா நீங்க எனக்கு என்ன செய்யணும்? நான் பெரிய ரப்பாக இருக்கிறேன், என்னை நீங்கள் ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டு தன்னை கடவுளாக என்ன செய்கிறான்? அந்த கிபுத்தி மக்கள் இருக்கிறாங்க பாருங்க, அந்த மக்களுக்கு மத்தியிலையும் பிரகடனப்படுத்துகிறான். இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடிய பனு இஸ்ராயல்கள் இருக்கிறாங்களே, அந்த மக்களுக்கு மத்தியிலையும் தன்னை கடவுளாக என்ன செய்கிறான்? சொல்லுகிறான். ஃபிரௌனை யாரு கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை கொண்டு விடுவான். இது அந்த ஃபிரௌன்ட்ட இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. சரிங்களா? இந்த நேரத்துல தான் இறை தூதர் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க என்ன பண்றாங்க? இறை தூதராக அனுப்பப்படுகிறார்கள். யாருக்கு மத்தியில? இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அந்த இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில இறை தூதராக யார் வாராங்க? மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க என்ன செய்றாங்க? வாராங்க. திருமறை குர்ஆன்ல நீண்ட செய்தியாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். சுருக்கமாக உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். கொண்டு வந்தோம்னா மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க ஃபிரௌனை போய் சந்திக்கிறார்கள். சந்திச்சு என்ன சொல்றாங்க? நீ ரப்பு கிடையாது, வானம் பூமியை எவன் படைத்தானோ அவன் தான் ரப்பு. இந்த 7 வானங்களையும் பூமியையும் யாரு படைத்தானோ அவன் தான் ரப்பு. நம்முடைய முன்னோர்களை பற்றிய அறிவு இருக்குது பாருங்க, இந்த அறிவுல குறைபாடு இல்லாமல் யாரு பதிவு செய்து வைத்திருக்கிறானோ அவன் தான் ரப்பு. அந்த ரப்பை தவிர்த்து போட்டு வேற யாரும் ரப்பு என்று சொல்லக்கூடாது, நீ ரப்பு கிடையாது என்பதாக என்ன செய்யறாங்க? மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நேரடியாக ஃபிரௌன்ட்ட போய் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. சொன்னோம்னா ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா இருக்கிறாங்க பாருங்க, அவங்க இந்த கொள்கையை ஏத்துக்கிறாங்க. ஃபிரௌனுடைய மனைவி தன்னை கடவுள் என்று சொல்லுகிறான் ஃபிரௌனு. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன கொள்கையை சொல்றாங்க? நீ கடவுள் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஃபிரௌன் கடவுள் கிடையாது என்கிற இந்த ஓரிரை கொள்கை இருக்குது பாருங்க, இந்த கொள்கையை முதலாக யார் ஏற்றுக்கொள்றாங்க? ஃபிரௌனுடைய மனைவி ஏற்றுக்கொள்றாங்க. ஃபிரௌனுடைய மனைவிக்கு எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருக்கும். சாதாரணமாக வார்டு மெம்பரு, அவனுடைய மனைவி எவ்வளவு வசதி வாய்ப்பாட்டு இருக்கிறாங்க, அவருடைய வீடு எவ்வளவு வசதி வாய்ப்பான வீடு இருக்கிறது. ஃபிரௌனுடைய மனைவிக்கு எவ்வளவு வசதி வாய்ப்பு இருக்கும். பல்லக்குல தூக்கிட்டு போறதுக்கு 10 பணியாளர்கள் இருப்பாங்க. நகை என்ன, நட்டு என்ன, வீடு என்ன, வசதி என்ன, எல்லாம் இருக்கும். இவைகள் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க? உதறி தள்ளுறாங்க. யாரு? ஃபிரௌனுடைய மனைவி என்ன செய்யறாங்க? உதறி தள்ளுறாங்க. ஃபிரௌன்ட்ட போய் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த தத்துவத்தை சொல்றாங்க. என்ன தத்துவத்தை சொல்றாங்க? நீ ரப்பு கிடையாது, வானங்களையும் பூமியையும் படைத்தவன் தான் ரப்பு என்று சொன்ன உடனே ஃபிரௌன் என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னு கேட்டோம்னா, நான் ரப்பு கிடையாது, நீ அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த தூதர் தான் என்பதற்கு என்ன ஆதாரத்தை கொண்டு வந்த, அதை காட்டு அப்படின்னு கேட்கிறான். நான் ரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னைய நீ ரப்பு இல்லைன்னு சொல்ற. ரப்பு என்பவன் வானங்களையும் படைத்தான் பூமியையும் படைத்தான் அப்படின்னு சொல்லி போட்டு நீ சொல்ற. மட்டுமல்லாம உன்னை இறை தூதர் என்பதாக நீ சொல்ற. நீ இறை தூதர் என்பதற்கும் என்னைய தவிர்த்து போட்டு இன்னொரு ரப்பு இருக்கிறான், அந்த ரப்பிடமிருந்து நீ தூதராக வந்திருக்கிறாய் என்பதற்கும் என்ன ஆதாரம் வச்சிருக்கிற, அதை கொண்ட அப்படிங்கிறான். கரெக்டான கேள்விதான். ஃபிரௌன் கேட்ட அந்த கேள்வி தப்பான கேள்வியா? கரெக்டான கேள்விதான். ஏன்? ஒரு யாரும் என்ன செய்வாங்க? தன்னை தூதர் என்று என்ன செய்வாங்க? அந்த நுபுவத்துல பித்தலாட்டம் பண்ணுவாங்க. யாரும் என்ன பண்ணுவாங்க? நான் இறை தூதராக வந்திருக்கிறேன், ஆதாரம் கேட்கவில்லை என்றால் யாரும் நுபுவத்தை வைத்து என்ன செய்வாங்க? மோசடி பண்ணுவாங்க. அப்ப ஃபிரௌன் கேட்ட கேள்வி தப்பு கிடையாது. ஃபிரௌன் கேட்ட ஏன்னு கேட்டோம்னா, மூசா பொய்யராக வந்திருக்கிறாரா உண்மையாளராக வந்திருக்கிறாரா என்பதை ஃபிரௌன் தெரியணும் தானே. அப்ப ஃபிரௌன் என்ன பண்ணிக்கிறான்? ஆதாரத்தை கொண்டு வையே அப்படிங்கிறான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன பண்றாங்க? தன்னுடைய கையில இருக்கக்கூடிய அந்த குச்சை இப்படி கீழே தூக்கி போடுறாங்க. அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் என்ன செய்வாங்க? மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ் உத்தரவு போடணும். அல்லாஹ் உத்தரவு போட்டோம்னா, அந்த குச்சை கீழே தூக்கி போட்டோம்னா அந்த குச்சி என்ன செய்யும்? பாம்பாக மாறிவிடும். ஃபிரௌன் என்ன பண்ணுகிறான்? இது ஒரு பெரிய அற்புதமா, ஒரு குச்சை தூக்கி போட்ட அந்த குச்சி பாம்பாக மாறுகிறது.
இது என்ன பெரிய அற்புதமா? நீ இறை தூதர் தான் என்பதற்கு இதுவெல்லாம் அற்புதம் கிடையாது. ஏன்? என்னுடைய தர்பார்ல இருக்கக்கூடிய சூனியக்காரங்க இருக்கிறாங்களே, அவங்க இந்த அற்புதத்தை செய்வாங்களே. என்னுடைய மந்திரி சபையில சூனியக்காரங்களை நான் வச்சிருக்கிறேன். இந்த சூனியக்காரங்கள்ட்ட சொன்னோம்னா டேட்டோ நீ எப்படி குச்சியை பாம்பாட்டு மாத்துகிறாயோ அதே மாதிரி என்னுடைய மந்திரி சபையில் இருக்கக்கூடிய சூனியக்காரங்களும் என்ன செய்வாங்க, குச்சை பாம்பாட்டு மாத்துவாங்க அப்படின்னு சொல்லி போட்டு இருக்கிற சூனியக்காரங்களை எல்லாம் கொண்டு வந்து காண்பிக்கவும் செய்தான். மூசா நீ போடு, போட்டாங்க பாம்பு. சூனியக்காரங்களை நீங்க போடுங்க, போட்டாங்க. எல்லாம் குட்டி குட்டி பாம்பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பயந்து விடுகிறார்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா தஹஃப், மூசா பயப்படாத. எதுக்கு பயந்துகிட்டு இருக்கிற? நீ போடக்கூடிய பாம்பு அவங்க போடக்கூடிய பாம்பு மாதிரி கிடையாது. ஃபஉல்கிய ஸஹரத்து சுஜ்ஜதன் காலு ஆமன்னா பிரப்பி ஹாரூன வ மூசா. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க குச்சியை தூக்கி போடுறாங்க. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பாம்பு என்ன செய்கிறது? சூனியக்காரங்க போட்ட பாம்பு குட்டிகள் இருக்குது பாருங்க, அதை அப்படியே முழுங்குகிறது. நாம சொல்லுவோம் தெரியுமா, பாம்பின் கால் பாம்பு அறியும் அப்படின்னு சொல்லுவோம். பாம்பின் கால் என்ன செய்யும்? ஒரு பாம்பு ரூட்ல போச்சுன்னு வச்சுக்கிடுங்க, இந்த ரூட்ல என்ன பாம்பு போச்சுன்னு சொல்லி போட்டு இன்னொரு பாம்பு என்ன செய்துக்கிடும் தெரிஞ்சுக்கிடும். இதே மாதிரிதான் ஃபிரௌனுடைய தர்பார்ல இருக்கக்கூடிய சூனியக்காரங்க குச்சத்துக்கு போட்டாங்க பாருங்க, பாம்பாட்டு மாறிச்சு பாருங்க. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தூக்கி குச்சத்துக்கு போட்டாங்க பாருங்க, பாம்பாக மாறிச்சு பாருங்க. சூனியக்காரங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம பண்ணினது சூனியம். இறை தூதர் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க பண்ணியது முஅ்ஜிஸாத்து. பாம்பின் கால் பாம்பு அறியும் என்கிற மாதிரி அந்த சூனியக்காரங்க என்ன பண்றாங்க, நாம செய்ததற்கும் இறை தூதர் மூசா செய்ததற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதாக சொல்லி ரப்பி மூசா ஹாரூன், மூசாவினுடைய ரப்பையும் ஹாரூனுடைய ரப்பையும் நாங்கள் மனமாற ஏற்றுக்கொள்கிறோம். எங்களை படைத்தவன் ஃபிரௌனு, நீ கிடையாது. இது நாள் வரைக்கும் உன்னைய நாங்க ரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இன்னையிலிருந்து நாங்கள் முடிவு பண்ணுகிறோம், எங்களுடைய ரப்பு நீ கிடையாது. ரப்பி மூசா வ ஹாரூன, மூசாவிற்கு யாரு ரப்பாக இருக்கிறாரோ, ஹாரூனுக்கு யாரு ரப்பாக இருக்கிறாரோ அந்த ரப்பை நாங்கள் மனமாற ஏற்றுக்கொள்கிறோம் என்பதாக அன்று வரைக்கும் ஃபிரௌனுடைய மஜ்லிஸ்ல சூனியக்காரங்களாக இருந்த அந்த சூனியக்காரர்கள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை இறை தூதராக நம்பிக்கை கொள்கிறார்கள். விடுவானா ஃபிரௌன்? அது வரைக்கும் தன்னை கடவுள் என்று எந்த மஜ்லிஸ்ல பேசிக்கிட்டு இருந்தானோ அந்த மஜ்லிஸ்ல இருக்கக்கூடிய சூனியக்காரர்கள் மக்கள் எல்லாரும் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அவருடைய ரப்பை ஏற்றுக்கொண்ட உடனே விடுவானா ஃபிரௌன்? விட மாட்டான். என்ன பண்றான்? உடனே ஃபிரௌன் சொல்லுகிறான், கால ஆமந்தும் லஹு. அந்த ஃபிரௌன் சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை மட்டும் கவனிங்க, அவன் சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் என்னன்னு சொல்லி போட்டு புரியும். கால ஆமந்தும் லஹு கபுல அன் ஆதனலக்கும். மூசாவுடைய ரப்பை நீங்கள் நம்புகிறீர்களா? நான் உங்களுக்கு மத்தியில ரப்பு ரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இது நாள் வரைக்கும் என்னையத்த நீங்க வணங்கிட்டு இருந்தீங்க. இப்ப மூசாவினுடைய ரப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள், சரியா? கால ஆமந்தும் லஹு, மூசாவினுடைய ரப்பை நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்களா? கபுல அன் ஆதனலக்கும், மூசாவினுடைய ரப்பை நீங்கள் நம்புங்கடா என்று நான் சொல்லுவதற்கு முன்னாடி நீங்கள் நம்புகிறீர்களா? ஒருவரை ரப்பு என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு நான் தான் சொல்லணும். நீங்களாக முடிவெடுக்க கூடாது. நீங்களாக ஒருவனை ரப்புன்னு சொல்லி போட்டு என்ன அத்தாட்சியும் பாருங்க, என்ன அத்தாட்சியும் பாருங்க, எந்த இறை தூதரையும் பாருங்க. எந்த இறை தூதருடைய ரப்பையும் நீங்கள் நம்ப வேண்டும் என்றால் நான் அனுமதி தரணும். கபுல அன் ஆதனலக்கும், உங்களுக்கு நான் அனுமதி தருவதற்கு முன்னாடி என்னைய ரப்பு என்ற அந்த கொள்கையில இருந்து நீங்கள் தடம் புரண்டு இன்னும் ஒருவரை நீங்கள் ரப்பு என்று ஏற்றுக்கொள்வீர்களா? இன்னஹு லகபீரக்கும் அல்லதி அல்லமக்கும் ஸிஹ்ர, மூசாவினுடைய அந்த முஅ்ஜிஸாத்தை பார்த்து தானே, மூசா போட்ட அந்த குச்சி பாம்பா மாறிச்ச அது பார்த்து தானே நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் மூசானுடைய ரப்ப. இன்னஹு லகபீரக்கும் அல்லதி அல்லமக்கும் ஸிஹ்ர, மூசா நீங்கள் எல்லாம் சூனியக்காரங்களாட்டி இருக்கிறீங்க பாருங்க, உங்களிலேயே பெரிய சூனியக்காரன் மூசா தான். அவரு தான் என்ன பண்ணிருக்கிறாரு, இப்ப கம்ப போட்டு பாம்பாக மாத்தி இருக்கிறாரு. அப்ப பெரிய சூனியக்காரனாக இருக்கக்கூடிய மூசாவை நீங்கள் நம்புகிறீர்களா?
அடுத்து ஃபிரௌன் பேசுறான், فَلَوْقَطِّعَنَّ أَيْدِيَكُمْ وَأَرْجُلَكُمْ مِنْ خِلَافٍ وَلَأُصَلِّبَنَّكُمْ فِي جُذُعِ النَّخْلِ. என்ன சொல்றான், என்னைய ரப்பு என்ற கொள்கையில இருந்து என்னைய விட்டு போட்டு மூசாவினுடைய ரப்பை நீங்கள் ரப்பாக ஏற்றுக்கொண்டால் فَلَوْقَطِّعَنَّ أَيْدِيَكُمْ وَأَرْجُلَكُمْ, உங்களுடைய உடம்புல மாறுகால் வாங்குவேன். யாரை பார்த்து பேசுன? அப்ப ஈமான் கொண்ட மக்கள். நாமெல்லாம் பாருங்க, வாழையடி வாழையாக ஈமான் கொண்டு இருக்கிறோம், அப்படித்தானே இல்லையா? நானும் முஸ்லீமு, என்னுடைய தகப்பன் முஸ்லீமு, அவருடைய தகப்பன் முஸ்லீமு, அவருடைய தகப்பன் முஸ்லீமு, அவருடைய தகப்பன் ஒரு தளித்தட்டு இருந்திருப்பாரு, அல்லது பிற மதத்துல ஏதாவது ஒரு கடவுள் கொள்கை கோட்பாடை பின்பற்றிக்கிட்டு இருப்பார். ஆக நாம யாரு? வாழையடி வாழையாக முஸ்லீம். ஆனா ஃபிரௌனுடைய தர்பார்ல ஈமான் கொண்டாங்க பாருங்க, அந்த நிமிடம் முஸ்லீம், அந்த நிமிஷத்துல முஸ்லீம். அந்த முஸ்லீமை பார்த்து ஃபிரௌன் சொல்லுகிறான், லவ் கத்திஅன்ன ஐதியக்கும் வஅர்ஜுலக்கும் மின் ஹிலாஃபின். மூசாவுடைய ரப்ப நீங்க ஏத்துக்கிட்டீங்க, இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு கேட்டோம்னா, உங்களுடைய உடம்புல மாறுகால் வாங்க போறேன். வலது கையை வெட்டுவேன், இடது காலை வெட்டுவேன். எப்படி இருக்கும்? ஒரு உடம்புல வலது கையை வெட்டி எடுத்தாச்சு, இடது காலையும் வெட்டி எடுத்தாச்சு, கிராஸ்ல கை கால் இருந்தா எப்படி இருக்கும்? ஃபிரௌன் அப்படியே பேசுகிறான், வெட்டிடுவன. வெட்டினதற்கு பிறகு வலஉஸல்லிபன்னகும் ஃபீ ஜுதுஇன் நஹ்ல், பேரித்தம்பல மரத்தினுடைய மட்டை இருக்குது பாருங்க, அந்த பேரித்தம்பல மரத்தினுடைய மட்டையில உங்களை நான் அறையுவேன். சிலுவையாக அறையிறாங்க பாருங்க, பேரித்தம்பல மட்டையில அப்படியே நிப்பாட்டி வச்சு நான் அறையுவேன் அப்படின்னு போட்டு சொல்றாங்க. வல தஅலமுன்ன அய்யுனா அஷத்து அதாப வ அபகா, இந்த தண்டனையை உங்களுக்கு நாங்க தரும் பொழுது நீங்க ரப்புன்னு சொல்லிவிட்டு நம்பின பேரு, அந்த ரப்பு உங்களை தண்டிப்பதில் கடுமையானவனா அல்லது நான் உங்களை தண்டிப்பதில் கடுமையானவனா என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அந்த தண்டனையில உங்களை நான் நிரந்தரமாக வைப்பேன். இப்படி நிரந்தரமாக வைத்தால் நீங்க ஏற்றுக்கொண்ட ரப்பு உங்களை தண்டிப்பதிலேயும் அந்த தண்டனையில நிரந்தரமாக வைப்பதிலேயும் அவன் சிறந்தவனா நான் சிறந்தவனா என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்பதாக யார்கிட்ட பேசுறான் ஃபிரௌன்? அப்ப ஈமான் கொண்ட ஈமான்தாரிகள்கிட்ட பேசுறாமா. அந்த நிமிஷத்துல அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட இறை தூதர் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொண்ட லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லா என்ற அந்த ஏகத்துவ கொள்கை இருக்குது பாருங்க, அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட புதிய முஸ்லிம்கள், புதிய ஈமான், புதிய இஸ்லாம், புதிய முஸ்லிமாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியில ஃபிரௌன் பேசினான். பேசணும்னா இதுக்கு ரிப்ளை கொடுக்கணும் தானே. ஃபிரௌன் பேசி போட்டான், உங்களுக்கு இப்படி நான் பழிக்கு பழி எடுக்க போறேன், உங்களை மாறுகாலு வாங்க போறேன், பேரித்தம்பல மரத்தினுடைய மட்டையில உங்களை அடிச்சு தொங்க விட போறேன். ஃபிரௌன் சொல்லிட்டான் தானே. என்ன சொன்ன? உங்களை தண்டிப்பதுல கடுமையானவன் யார் என்பதை நானா நீங்கள் ஏற்றுக்கொண்ட ரப்பான்னு சொல்லி போட்டு கேட்டான் பாருங்க. இதற்கு அந்த புதிய முஸ்லிம்கள் பதில் சொல்றாங்க. எப்படி பதில் சொல்றாங்க? ஆலு லன் நுஸிரக அலா மா ஜாஅனா மினல் பய்யினாத்தி வல்லதி ஃபதர்னா ஃபக்லி மா அன்த கால் இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்தத் துன்யா இன்னா ஆமன்னா பிரப்பினா லியக்ஃபிர லனா ஹதாயானா வமா அக்ரஹதனா அலைஹி மினஸ் ஸிஹ்ர் வல்லாஹு கைரு வ அப்கா. என்ன சொல்றாங்க? ஆலு, ஃபிரௌனுடைய தர்பார்ல இருந்து ஈமான் கொண்ட அந்த மூமின்கள் சொன்னாங்க, லன்னு, இந்த வார்த்தையெல்லாம் நம்மளே வார்த்தை எடுக்கக்கூடிய வார்த்தைகள். எந்த வார்த்தை? மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை ஈமான் கொண்ட அந்த புதிய முஸ்லிம்கள் இருக்கிறாங்க பாருங்க, இந்த புதிய முஸ்லிம்கள் ஃபிரௌன்ட்ட என்ன சொன்னார்களோ, தங்களுடைய இறை நம்பிக்கையை எப்படி வெளிப்படுத்தினார்களோ, இந்த வார்த்தை இருக்குது பாருங்க, நம்மளே வார்த்தை எடுக்கக்கூடிய வார்த்தைகள். ஏகத்துவ கொள்கையில நம்மள ஊசியினுடைய நுனி அளவிற்கு கூட தடம் புரளாமல் இருப்பதற்குண்டான வார்த்தைகள். ஒரு மூமின் இழப்புகளை சந்திப்பான், நல்லா புரிந்துகிடணும். புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்னமா? ஒரு இறை விசுவாசி ஈமான் கொண்டதோடு அப்படியே சோனத்து போய் இருந்து விடுவோம், அந்த நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஈமானுக்காக வேண்டி தியாகம் பண்ண வேண்டும்.
ஈமானுக்காக வேண்டி எல்லாவற்றையும் இழக்க வேண்டும், ஈமானுக்காக வேண்டி இஸ்லாத்திற்காக வேண்டி உயிர் தியாகம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தால் உயிரையும் கொடுக்க வேண்டும், உயிரையும் கொடுக்க வேண்டும். அந்த தத்துவத்தை அந்த நேரத்துல ஈமான் கொண்ட மூமின்கள் நமக்கு சொல்லி தராங்க. எப்படி சொல்லி தராங்க? ஆலு, அந்த ஈமான் கொண்ட மக்கள் சொன்னார்கள், ஃபிரௌனை பார்த்து நேருக்கு நேராக பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி இப்படி பேசுனது கிடையாது. இதற்கு முன்னாடி ஃபிரௌனை பார்த்த உடனே அனுஷ்டானங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதற்கு முன்னாடி இந்த ஈமான் கொள்வதற்கு முன்னாடி ஃபிரௌனை பார்த்த உடனே ரப்பே என்று கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அந்த ஃபிரௌனுக்கு முன்னாடி பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? லன்னு உசிரக அலா மா ஜாஅனா மினல் பையினாத்தி, எங்களுக்கு கண் முன்னாடி அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் வந்ததற்கு பிறகு மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் போட்டாங்க பாருங்க அந்த குச்சி, அந்த குச்சி பாம்பாக மாறிச்சு பாருங்க. அந்த பாம்பு சூனியக்காரர்கள் போட்ட பாம்புகளை ஃபுல்லா லபக்கு லபக்குன்னு முழுங்கிச்சு பாருங்க. இது அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து வந்த அத்தாட்சி. இந்த அத்தாட்சி எங்கள்கிட்ட வந்ததற்கு பிறகு லன்னு உசிரக, திட்டமாக சத்தியமாக உன்னை நாங்கள் ரப்பாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம், ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். அலா மா ஜாஅனா மினல் பையினாத், தெளிவான அத்தாட்சி வந்திருக்கு எங்கள்கிட்ட. கலங்கி போய் அவன் மூடலாக அத்தாட்சி வரல, தெளிவான அத்தாட்சி. இதற்கு பின்னாடி உன்னை நாங்கள் ரப்பாக ஏற்று. நம்ம எவ்வளவு அத்தாட்சிகளை நம்ம பார்க்கிறோம். ஒரு மிக பிரம்மாண்டமான அத்தாட்சி திருமறை குர்ஆன் நம்ம கையில இருந்துகிட்டே இருக்குதே. ரப்ப நாம எப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிறோம்? சூனியக்காரர்கள் அந்த குச்சை போடுறாங்க, பாம்பாக மாறுகிறது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் குச்சை பாம்பாக மாறுகிறது. இதை பார்த்துட்டு சொல்றாங்க, இது எங்களுடைய ரப்பிடம் இருந்து வந்த தெளிவான அத்தாட்சி. அவங்க சொல்றாங்க. திருமறை குர்ஆன் காலம் காலமாக நம்ம கையில இருக்குது. எவ்வளவு பெரிய அத்தாட்சிகள் அந்த திருமறை குர்ஆன் சுமந்து கொண்டிருக்கிறது. என்ன ரப்பின் மீது நம்ம நம்பிக்கை எப்படி இருக்குது? அல்லாஹ் என்று சொன்னோம்னா நடுங்க வேண்டிய உள்ளங்கள் நடுங்க. அல்லாஹ்வை முன்வைத்து ஒரு விஷயத்தை நாம சொல்லுகிறோம். அல்லாஹ் இருக்க போடான்னு உதாசனப்பட்டு போறோமா இல்லையா? போடான்னு சொல்லி போட்டு புறங்கையால தட்டிட்டு போறோமா இல்லையா? அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க, தெளிவான அத்தாட்சிகள் எங்களுக்கு வந்ததற்கு பின்னாடி உன்னை நாங்கள் ரப்பாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். அடுத்து சொல்றாங்க, வல்லதி ஃபதரனா ஃபக்லி வல்லதி ஃபதரனா, எங்களை எவன் படைத்தானோ, எங்களுக்கு எவன் உருவம் தந்தானோ அந்த ரப்பை நாங்கள் நம்பியதற்கு பிறகு உன்னை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் ஃபிரௌன்ட்ட சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, ஃபக்லி மா அந்த காது, நீ என்ன சொன்ன? மாறுகை மாறுகால் வாங்கி வந்தேன்னு சொன்ன, பேரித்தம்பல மரத்துடைய மட்டையில அறை வந்தேன்னு சொன்ன, கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் யாரு என்பதை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்ன. நாங்க என்ன சொல்றோம்? ஃபக்லி மா அந்த காது, நீ என்ன தீர்ப்பளிக்கணுமோ அதை தீர்ப்பளிச்சுக்கட. மாறுகை மாறுகள் வாங்குறது இப்ப பஞ்சாயத்து, வெட்டிட்டு போ. எதுக்கு மாறுகை மாறுகள் வாங்குற? 2 காலையும் வெட்டு, 2 கையையும் வெட்டு. பார்க்கிறோமா இல்லையா? நம்ம சமகாலத்துல பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கிறோமா இல்லையா? நேற்று ஒரு வீடியோ பார்க்கிறோம், மாஷா அல்லாஹ், எல்லாருடைய மொபைல்லையும் பரவி இருக்கு. உணவு கொடுக்கக்கூடிய அந்த கூடாரத்துல இடத்துல உணவு கிடைக்கல. ஒரு பையன் போய் உணவு வாங்கிட்டு வாரான், 2 கை கிடையாது. கேரி பேக்கில் காய்ந்த சப்பாத்தியை போட்டு கொடுக்குறாங்க. அந்த கவரை வாயில கவ்விக்கிட்டு அம்மா அத்தா இருக்கக்கூடிய டென்ட் இருக்குது பாருங்க, கூடாரம், அந்த கூடாரத்துல கொண்டு வந்து வாயில கவ்விக்கிட்டு வந்து கொடுக்குறான். யாருமா? நம்ம சமகாலத்துல வாழக்கூடிய பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்தை தன்னுடைய உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய ஒரு வாலிபன் தன்னை பெற்றெடுத்த அம்மாவிற்கும் தன்னுடன் பிறந்த சகோதரிக்கும் உணவு கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உணவு பையை எதுல சுமந்துக்கிட்டு வர? வாயில கவ்விக்கிட்டு வந்து கூடாரத்துக்குள்ள கொண்டு வந்து கொடுக்குறான். அந்த அம்மா அந்த பைய வாங்கிட்டு இந்த பையன் அம்மாவுக்கு முத்தம் கொடுக்குறான். கல் நெஞ்சக்காரன் இந்த வீடியோவை பார்த்தாலும் உள்ளம் கரைந்து விடும். ஃபிரௌனுடைய தர்பார்ல இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க? ஃபக்லி மா அந்த காது, நீ மாறுகை மாறுவா கால் வாங்குறத பத்தி பயமுறுத்திட்டு இருக்கிறியா? உன்னையால என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிக்க. இன்னமா தகலி ஹாதிகள் ஹயாத்து துன்யா, எங்களுடைய பிரச்சனையில நீ எங்களுக்கு தீர்ப்பளிக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்துல தண்ட தீர்ப்பளிப்ப. இந்த உலகத்தை நாங்க எப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிறோம்?
80 வருஷம் தங்குவேன், 90 வருஷம் தங்குவேன், 99வது வருஷம் மறுமை நோக்கி நான் போவேன். இந்த உலகத்துல தான் நீ என்னை தண்டிக்க முடியும், மறுமையில தண்டிக்க முடியுமா? இன்னமா தகுதி ஹாதிகில் ஹயாத்த துன்யா இன்னா ஆமன்னா பி ரப்பினா, நாங்கள் எங்களுடைய ரப்பை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். லியக்ஃபிர லனா ஹதாயானா, எங்களுடைய ரப்பு எங்களுடைய தவறுகளை மன்னிப்பான். வமா அக்ரஹதனா அலைஹி மினஸ் சிஹ்ர், நீ தானே எங்களை சூனியம் செய்ய நிர்பந்தம் பண்ண, அதையும் எங்க ரப்பு மன்னிப்பான். வல்லாஹு கைரு வ அப்கா, எங்களுடைய அல்லாஹ் நிரந்தரமானவனாக இருக்கிறான் என்பதாக ஃபிரௌனுடைய தர்பார்ல இருக்கக்கூடிய சூனியக்காரர்கள் ஈமான் கொண்டாங்க பாருங்க. இந்த விஷயத்தை சொன்னாங்க. ஃபிரௌனால தாங்க முடியல. என்ன பண்ண, இவர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு பெரும் படையை திரட்டு கொண்டு வருகிறான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அப்பொழுது ஈமான் கொண்ட அந்த மேன்மையான மூமின்களும் என்ன செய்றாங்க, உயிரை பாதுகாக்கணும் தானே கிளம்பி ஓடி வாராங்க. ஓடி வந்தோம்னா கடல் முன்னாடி இருக்குது. இந்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் மூசா நபியை ஏற்றுக்கொண்ட மூமின்களும் நிற்கிறாங்க. பின்னாடி ஃபிரௌனுடைய படை வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ட்ரோன் கேமரா இருக்குது பாருங்க. இந்த கேமராவை அப்படியே பறக்க விட்டுட்டு பார்த்தோம்னா புலிவால் பிடிச்ச கதையை நாம சொல்றோம். புலிவால் பிடித்த கடை. முன்னுக்கு போனோம்னா கடல்ல மூழ்கி சாகணும், பின்னுக்கு போனோம்னா ஃபிரௌனுடைய படையில மாட்டிக்கிட்டு சாகணும். நடு இடத்துல மாட்டி இருக்கிறாங்க. நீங்களும் நாமளும் இந்த ஸ்டில்ல பார்த்தோன்னு வச்சுக்கிடுங்க, ஹெலிகாப்டர் இருந்து பார்த்தோன்னு வச்சுக்கிடுங்க. மூசா நபியுடைய கதை முடிஞ்சு போச்சு. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஏற்றுக்கொண்ட மூமினுடைய கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் நாமளும் முடிவு பண்ணுவோம். ஆனா அங்க என்ன தெரியுமா நடக்குது? அப்போ ஈமான் கொண்ட அந்த மூமின்கள் மூசா நபிட்ட சொல்றாங்க, இறை தூதர் அவர்களே, முன்னுக்க கடலு, பின்னுக்க ஃபிரௌன் பட, என்ன செய்யறது? அல்லாஹ் வகை அறிவிக்கிறான். வஅவ்ஹைனா இலா மூசா அன் இத்ரிப் பிஅஸாக்கல் பஹர, மூசாவே உன் கையில ஒரு கம்பு இருக்குதானே, அந்த கம்பை வைத்துக்கொண்டு கடலுக்கு மேலால ஓங்கி அடி. கதை சொல்ல நினைச்சுக்கிடாதீங்க. நல்ல அழகான ஒரு ஸ்டோரி ஒண்ணு போய்கிட்டு இருக்குது, நல்லா தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு கதை நினைக்காதீங்க. ஒரு இறை விசுவாசி பாடம் படிக்க வேண்டிய நிறைய பாடங்களை இதுல பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், என்னை விட அறிவார்ந்த மக்கள், நான் நிகழ்ச்சிகளை சொல்லிக்கிட்டே போறேன். அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்க நான் சிந்திப்பதை விட பிரம்மாண்டமாக சிந்திப்பீங்க. ஏன்? என்னை விட பெரிய படிப்பு படிச்சிருப்பீங்க, சயின்ஸை படிச்சிருக்கிறீங்க, மேக்ஸை படிச்சிருக்கிறீங்க. அப்ப இந்த மெசேஜ் என்ன? மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த கம்பை வைத்து கடல்ல ஓங்கி அடிக்கிறாங்க. ஃபன்ஃபலக, கடல் பிளக்குகிறது. ஃபகான குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அதீம், ஒவ்வொரு பிளவும் 12 பிளவுங்க. நீங்க நல்ல யோசனை பண்ணி பாருங்க. கம்பை வச்சுக்கிட்டு மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கடல்ல அடிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அனுமதியோடு கடல் பிளக்குது. கடல் பிளக்கு. மூமின்களை அல்லாஹ் கைவிடவே மாட்டாமா. மூமின்கள் இருக்கிறான் பாருங்க. மூமின்கள் படைத்த ரப்புல் ஆலமீன பரிபூர்ணமாக நம்ம நம்பிக்கையில கோளாறு இருக்குது, அதான் அல்லாஹ் கைவிட்டு விடுகிறான். போங்கடா, ஓ நம்பிக்கையெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு அண்ணா நம்பிக்கை கொண்டாங்க பாருங்க. கடல் பிளக்குதுங்க, கடல் பிளக்குது. நவீன விஞ்ஞானம் கூட அந்த இடத்தை பார்த்துட்டு ஏத்துக்கிறாங்க. அப்ப கடல் பிளந்தோம்னா ஃபகான குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அதீம், ஒவ்வொரு பிளவுகளும் 12 பிளவுகளாக. அப்படியே நட்ட குத்துற தண்ணி நின்னா எப்படி இருக்கும்? கடல் பிளந்துருச்சு. இங்கன ஒரு பிளவு, இங்கன ஒரு பிளவு, 12 பிளவுகளாட்டு இருக்குது. ஒவ்வொரு பிளவுகளுக்கு இடையில கத்தௌதில் அதீம், பிரம்மாண்டமான மலை உச்சிகளாக தண்ணீர் இப்படி நின்றதுன்னு சொன்னோம்னா ஒவ்வொரு பிளவுக்குள்ளால இறங்கி ஓடக்கூடிய மக்கள் அந்த தண்ணீரை எப்படி பார்த்திருப்பாங்க? அப்படியே நிக்குது, உச்சியில தண்ணி நிக்குது. படைத்த ரப்புல் ஆலமீனுடைய சொல்லுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? குர்ஆனை நம்பிக்கை கொண்டோமா இல்லையா? படைத்த ரப்பை நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா இல்லையா? அப்ப படைத்த ரப்புல் ஆலமீனுடைய அந்த சொல்லுல நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. அப்படி நிக்குது. கடலுக்குள்ளால இறங்கி என்ன செய்றாங்க? அடுத்த பூமிக்கு என்ன செய்றாங்க? வாராங்க. அடுத்த காய்ந்த இடத்திற்கு வாராங்க. ஃபிரௌனும் படையும் என்ன செய்றாங்க? பார்த்துட்டு உள்ள இறங்குறாங்க. மலை உச்சியை போன்று நின்ற அந்த பிளவுகள் அப்படியே விழுந்து என்ன செய்கிறது? ஃபிரௌனுடைய படையை அழிக்கிறது. இங்கதான் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க என்ன செய்றாங்க? நம்மள அல்லாஹ் பாதுகாத்து இருக்கிறான். கடலுக்குள்ளால இறங்கி நாம வந்திருக்கிறோம்னா படைத்த ரப்பனுடைய கிருபையில நாம வந்திருக்கிறோம். அந்த மூமிகளும் என்ன செய்றாங்க? படைத்த ரப்பனுடைய, இதைத்தான் யூதர்கள் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? எங்க அப்பா முப்பாட்டம்லாம் ஃபிரௌனுடைய கொடுமையில இருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். ஃபிரௌனுடைய அடியாட்களையும் கடல்ல போட்டு அழிச்சான். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக அவங்க எல்லாம் நோன்பு வச்சாங்க.
அதை தொடர்ந்து நாங்களும் நோன்பு வைக்கிறோம் என்பதாக அல்லாஹுடைய ரசூல் இடத்துல மதினால இருக்கக்கூடிய யூதர்கள் சொன்னா பாருங்க, இந்த நிகழ்ச்சிக்கு பின்னணியில தான். அப்போ அல்லாஹ்வே நாம முறையாக நம்பணும்னு வச்சுக்கிடுங்களேன். எவ்வளவு பெரிய சிக்கல்ல இருந்தாலும், எவ்வளவு பெரிய துன்பத்துல இருந்தாலும், எவ்வளவு பெரிய இழப்புல இருந்தாலும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான் என்கிற அந்த நம்பிக்கைய இந்த நோன்பு நமக்கு என்ன செய்கிறது, உணர்த்தி தருகிறது. சரிங்களா? அப்ப அந்த அல்லாஹ்வை பரிபூர்ணமாக நம்பக்கூடிய நன்மக்களாக நாம எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி விடுவானாக.